விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டில் லாபம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக பெற்றார். ஸோ 10,000க்கு 4% வட்டி வீதத்துக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பார்க்கலாம். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 4 2 8 800. அதை வாங்கி 10,000 வாங்கி சஞ்சய்கிட்ட 6% வட்டிக்கு இவர் கடன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதே 10,000 6% வட்டி வீதத்தில் அதே 2 வருஷத்துக்கு கடனாக கொடுக்கும்போது இவருக்கு லாபம் மட்டும் 6 12 1,200 இவருக்கு வட்டி வருது. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 1,200 மைனஸ் 800. ஸோ 400 இவருக்கு லாபம். ஆனால் 400 என்னது? 2 வருடத்திற்கான லாபம். அதையும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டக்குன்னு அடிச்சிடாதீங்க. 2 வருடத்திற்கான லாபம் 400. அவங்க கேட்குறது ஓராண்டு. அப்போ ஓராண்டுனா 400 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் 200. ஆப்ஷன் ஏங்கிறதா இதுக்கு சரியான விடை.